வணக்கம். நான் மூர்த்தி, ஏர்போர்ட் மூர்த்தி, புரட்சி தமிழகம், பறையர் பேரவை. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பெங்களூர்லேருந்து ஒரு முக்கியமான நபர் ஃபோன் பண்ணார். அங்கே பெங்களூரில் ஒரு ட்வீட் பரவலாக எல்லா இடத்துலையும் பகிரப்பட்டு அது தமிழர்கள் மத்தியில் ஒரு இன்செக்யூர் நிலையை உண்டாக்கி இருக்கிறதாகவும், அது என்ன ட்வீட் சொல்லுதுன்னா, ப்ரூட்டல் ஆன்டி தமிழ் ரைட் 1991 ஷுட் பி ரிப்பீட் ஒன்ஸ் அகெயின் இன் பெங்களூர் அப்படின்னு சொல்லுது. அதுவும் ஜூன் 5க்கு பிறகு இது நடக்கும் அப்படின்னு அந்த ட்வீட்டில் சொல்லியிருக்காங்க. அந்த ட்வீட் பரவலாக பேசப்படுது. என்னென்னா, ஜூன் 5க்கு பிறகு கட்டாயம் 1991 தமிழர்களுக்கு எதிரான கன்னடர்களின் அந்த கலவரங்கள் போல மிகப்பெரிய அளவில் மீண்டும் ஒரு கலவரம் நடக்கும். இந்த கலவரத்தை பார்த்து மற்ற மாநிலத்தவர்கள் பெங்களூர் குடியேறவே பயப்பட வேண்டும் அப்படின்னு கன்னட அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் பகிரமாக மிரட்டல் விடுப்பதாகவும், தமிழர்கள் நாதியற்றவர்கள் என்ற பழைய நிலையிலேயே இன்னும் வாழ்கிறார்கள் அந்த மாதிரி, அந்த நினைப்பிலேயே வாழ்கிறாங்கன்ற மாதிரியும் அந்த ட்வீட் சொல்லுது. அதால் என்னவோ இந்த கமலஹாசன் சொன்னால் யாருக்குமே புரியாது. எப்படி தான் அந்த கன்னடத்துக்காரங்களுக்கு புரிஞ்சதோ தெரில. அந்த கூட இருந்த சிவராஜ்குமாரோட முதல்ல கமலுக்கு ஆதரவாக பேசுகிறவர் கருத்து சரிதான்னு சொல்லிக்க முடியல, அவரை பாதுகாக்க முடியல. மேலும் கனடாவுக்கு உயிர் கொடுப்பேன் அப்படின்னு சிவராஜ்குமாரும் சொல்லிட்டாரு. அதால் அங்கே இருக்கிற நம்முடைய உறவுகள் ஒரு இன்செக்யூர் நிலையில் இருக்கிறாங்க. தமிழகத்தில் உள்ள கட்சிகள், அரசு இதுக்கு உடனடியாக ஏதாவது ஒன்று செய்யணும். அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு இந்த மாதிரிலாம் திரும்பவும் வராது அப்படின்ற நிலையை உருவாக்குவதற்கு. ஏன்னா உங்கள் காங்கிரஸ் கூட்டணி தானே, நீங்கள் டெல்லியில் எங்கன்னா பேசி இந்த நிலைக்கு இதை தடுத்து நிறுத்துங்க. தயவு செய்து தமிழர்களுக்கு இந்த மாதிரிலாம் அந்த ட்விட்டை நம்பாதீங்க, அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்பதை தமிழக அரசும் இங்குள்ள கட்சிகளும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.